அதே மீட்டிங்கில் ஆர்எஸ்எஸ்னுடைய சவுத் ஜோனுடைய காரியகர்த்தாவாக இருக்கிறதும் பேசுகிறார். என்னென்ன பேசுகிறாருன்னா, ராம்பிரகாஷ் முகர்ஜி ஆகட்டும், இல்லை ஹைபிராம் எடேகர்களாகலாம், அவங்க வந்து பல இடத்துல பேசப்பட்ட தீர்மானங்களில் முக்கியமான ஒரு தீர்மானம் என்னென்னா, பட்டியலின சகோதரருக்கு தனி சுடுகாடுன்ற கான்செப்டை எடுக்கணும். எல்லா பட்டியலின சகோதரர்களும் கோயில்களில் சம வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு பட்டியலினர் கூட தான் வந்து தாழ்த்தப்பட்டவர்ன்ற ஒரு கட்டமைப்பை இங்கே இருக்கக்கூடிய யாரையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றத இல்லை இது அவங்க தீர்மானமாக போட்டதை அவங்க சொல்கிறாங்க. நல்லா கேட்டுங்க, அவங்கள்ட்ட அதிகாரம் கிடையாது. இங்கே ஆர்எஸ்எஸ்க்கு எந்த அதிகாரம் கிடையாது, அது ஒரு அமைப்பு. அப்போ இங்கே நீங்கள் சொல்கிறீங்க இப்போ மேல்பாதி ஆகட்டும், திரௌபதி அம்மன் கோயில் ஆகட்டும், இங்கெல்லாம் யார்கிட்ட இருக்குது இந்த அரசாங்கம்? அரசாங்கம் யார்கிட்ட இருக்குங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குங்க. இதை நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கேட்கணும். நாங்கள் வந்து பட்டியலின சகோதரர்கள் எல்லா இடத்துக்கும் வரணும். இன்னைக்கு அது கூட நம்ம மீனாட்சி பட்டியலினம் சார்ந்த சம்பவங்கள், பட்டியலின மக்கள் தாக்கப்படுறதோ, மற்ற மதத்தினர் தாக்கப்படுறதோ தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கும். இல்லை பாஜக ஆளும் மாநிலங்கள் டபுள் இன்ஜின் சட்டம் சொல்லப்படுற பல மாநிலங்கள் நடக்குது. நான் இப்போ ஃபர்ஸ்ட் சொல்ல எட்வா சம்பவம் யூபியில் தான் நடக்குது. குறிப்பாக அந்த இடத்துல வந்து முதல்வர் இருக்கவர் யோகி ஆதித்யநாத், அவர் சார்ந்த விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு மதகுருவே ஆள்ற ஒரு இடத்துலையுமே இந்த மாதிரி சமூகங்கள் நான் வந்து இந்த மாதிரி கேடுங்க. 140 கோடி மக்கள் இதில் நீங்கள் சொல்கிற ரேஷியோலாம் ஒரு பாயிண்ட் ஒன்று கூட கிடையாதுங்க. அதெல்லாம் பூதாகரமாக பேச வேண்டிய எவனோ 2 கிறுக்கணங்க அடிச்சுக்கிட்டதை வச்சு ஒட்டுமொத்த கட்சியினோட கட்டமைப்பு சொல்லுங்க. ஏதோ ஒரு விஷயம் சமூக ராமஜெயம் மாதிரியான சமூகம் நடக்கிறத வச்சு இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க இல்லை, நம்ம அது சொல்லுங்க. ஒட்டுமொத்த நாட்டில் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு 2 இடத்துல நடக்கிறத வச்சு அந்த கட்சியினுடைய கோட்பாடாக நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. கட்சியோட கோட்பாடை தான் தீர்மானமாக சொல்கிறாங்க. அது நான் சொல்லலை, அன்றைக்கி முருகர் மாநாட்டிலே சொல்கிறாரு அவர். இந்த மாதிரி பட்டியலின சகோதரருக்கு தனி சுடுகாடுன்ற கான்செப்டை ஒழிக்கப்படணும். பட்டியலின சகோதரருக்கு உயர் பதவிகளுக்கு வரணும். பட்டியலின சகோதரர்களுக்கு எல்லா கோயில்களிலும் நுழையணுன்றத தீர்மானம் எந்த வருஷத்தில் போட்டது முதற்கொண்டு பொதுவெளியில் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் லோக்கல் நடக்கிற இஷ்யூ 2 ஜாதிகளுக்கான ஒரு இஷ்யூ. திரௌபதி இஷ்யூ ஆகட்டும், இந்த இப்போ இருந்துச்சு வடக்காடு அங்கே நடந்த இஷ்யூ 2 ஜாதிகளுக்கான விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை ஹேண்டில் பண்ணணும். அதையும் சொல்கிறேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் உண்மையாக சொல்கிறேங்க. அது அவங்க வந்து ரொம்ப ஈஸியாகவும் ஹேண்டில் பண்ண முடியாதுங்க. இதை போனால் அவங்க மைட்டி குக்கிக்கு நடக்கிற விஷயம் மாதிரி தான் இது. நம்ம அது உள்ள டீப்பாக போகலை. நம்ம சொல்கிறது ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு வந்து இல்லைங்க. அது வந்து இவங்களை சப்போர்ட் பண்ணால் அவங்க கோச்சிக்கிறாங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணால் இவங்க கோச்சிக்கிறாங்க. ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்தது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர் இருந்தார். அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சுன்னு சொன்னதான் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்திருக்காங்க. இப்போ மறுபடியும் கேட்டிருக்காங்க தனி ட்ராக்கு. ஒட்டுமொத்த இந்துக்கள் அங்கே யார் இந்துக்கள் கூட சொல்ல வரல, ஒட்டுமொத்த முருக பக்தர் இப்படி கூட வச்சுக்கோங்க. உங்களுடைய கான்செப்டே வரும். ஒட்டுமொத்த முருக பக்தர்களுக்கு நம்மளோட அறுபடை வீடுகளில் அடிப்படையான வசதிகளை தள்ளாமல் இவங்க எப்படி ஏமாத்துறாங்க, நம்மக்கிட்ட எப்படிலாம் பணம் வாங்குறாங்க, நம்ம கோயில் நிலத்தை எடுத்துகிட்டு போய் இவங்க வேறு பில்டிங் கட்டுறாங்க, கோயில் நிலத்தினுடைய பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆர்ஓக்கும், அங்கே ரிஜினல் ஆஃபீஸருக்கும், அங்கே இருக்கக்கூடிய தாசில்தாருக்கும் வந்து வண்டி வாங்கி தராங்க, நம்மளை ஃபண்ட் எடுத்து எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டா